கொடியேற்றதுக்கப்புறம் தெருவில் சின்ன சின்ன பசங்களும் கொடியேற்றிட்டு தாய்மணி கொடி சொல்லுது ஜெயஹிந்த் அப்படிங்கிற பாட்டு போட்டு இன்ஸ்டாவில் ட்விட்டரில் எல்லாத்தையும் பேட்ரியாட்டிசமாக பயங்கரமாக பரவிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சோஷியல் மீடியாஸில் வி வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அட்டாக் பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா ரீசெண்டாக நடந்த ஷர்மிளாங்கிற பொண்ணுடைய ரேப் கேஸுங்க. இதனால மக்கள் கவர்மெண்ட் மேலே மிக எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டான் இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டான்ட்டு நிறுத்தத்துக்கு மட்டும் வழியே இல்லை. மச்சி போகலாமா? மச்சி போகலாம். இப்போல்லாம் இந்த மாதிரி கேஸ் அதிகமாகிடுச்சுல. நல்லா பரவாயில்ல. எது முன்னாடிலாம் பரவாயில்லையா தம்பி? இதெல்லாம் காலகாலமாக நடந்துட்டு இருக்க அசிங்கம்ப்பா. முன்னாடிலாம் சோஷியல் மீடியா சப்போர்ட் கிடையாது, அதனால் வெளியே தெரியல. இப்போ சோஷியல் மீடியா எல்லாருக்கிட்டுமே இருக்குது, ஆனால் இதெல்லாம் வெளியே தெரியுது. அவ்வளோதான் வித்தியாசம். என்ன மச்சான் இப்படி சொல்கிற? மச்சான் இதெல்லாம் இப்போ இல்லைடா. அவன் அப்பா தாத்தா முப்பாட்டா ஏன் ராஜாங்க காலத்துலேருந்து இருக்குடா. ராஜாங்க காலமா? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்ன மச்சான்? என்ன மச்சான் சொல்லுடா. உங்கள் நபருக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்குறது. ஏன் மச்சான் இதெல்லாம் சொல்கிறது கூட அசிங்கமாக இருக்கா? இங்கே நிறைய பேருக்கு இதெல்லாம் பண்ணுறது கூட அசிங்கமாக இல்லைடா. நீ சொல்கிறது கரெக்டு தான் மச்சான். டெய்லி நியூஸை பார்த்தாலே பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல், இவங்களுக்குலாம் எப்படி தான் பண்ண மனசோத தெரில. போன வாரம் மத்திய பிரதேசில் ஒரு சின்ன குழந்தைடா. அந்த குழந்தைக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. சே, குழந்தைன்னு கூட பார்க்காது மிருகங்க. இதை பண்ண ஆளுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறேன்? 78 வயசு. அந்த குழந்தைக்கு அவன் பேத்தி வயசு. இவனை மாதிரி ஆளுக்கெல்லாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை. இதெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். கடுமையான தண்டனையா? அப்படின்னா தண்டனை கொடுப்பேன். இப்படிதானே அந்த பொண்ணு விட்டுருங்கன்னு கெஞ்சிருப்பா. தெரியாம பண்ற விஷயமாடா அது. சுட்டா எல்லாம் சரியாயிடுமா? உன் கையில் ஒருத்த மாற்றான், சுட்டுடுவ. இந்த மாதிரி எத்தனை பேரை சுடுவ? ஏன் சுட முடியாது? சவுதி அரேபியாலாம் இந்த மாதிரி பண்ணுறவங்கள நடு ரோட்டில் நிற்க வச்சு தலையை வெட்டுறாங்க. ஏன்னா இதெல்லாம் இங்கே பண்ண முடியாது. ஏன்னா இது சவுதி அரேபியா இல்லை, இந்தியா. ஒருவேளை நீ இருந்தால் என்ன பண்ணியிருப்ப? சரி மச்சான், பார்ப்போம். இரு, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லியே. உன் கூடிய அக்கா தங்கச்சிலாம் பிறந்திருப்பாங்கல்ல, உன்னை பெற்றதும் ஒரு பொண்ணு தானே? உன் அம்மாவை இருந்தால் இப்படி பண்ணியிருப்பியா? இல்லை.
இப்படி சொன்னா அவன் தெரிஞ்சுக்கலாண்ணா? இதுதான் தண்டனை நான் சொல்லலை. இதுதான் தண்டனை நம்ம சொல்லவும் முடியாது. பிகாஸ் we are just காமன் பீப்புள். இவ்வளோ பேசுகிறோமே, நம்மளே நம்ம வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்தால் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் பேசிட்டு மட்டும்தான் இருப்போம். மச்சான், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேடா. அவன் சொன்ன மாதிரி நான் காமன் பீப்புள் தான். இப்போ எது நீ யார் முடிவு பண்ணுறது?